ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ட்ரைலர் கேங்ஸ்டர். அப்படிதான் நினைச்சேன். அப்படி கிடையாது. படம் பேரு கேங்ஸ்டர் கிடையாது, கேங்கர்ஸ் அப்படின்னு பேரு. என்னன்னு தெரியல. கேங்ஸ்டர் கேள்விப்பட்டிருக்கோம், இதுனா கேங்கர்ஸ் பேரு. முக்கியமா இதுல யார் நடிச்சிருக்காருன்னா வைகை புயல் வடிவேலு சார், அப்புறம் சுந்தர் சி அண்ணா அவரோட படம். சுந்தர் சி நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு இது என்ன மாதிரி ஒரு தலைநகரம் மாதிரி ஒரு ஒரு டெரிபிக் ஒரு காமெடி பீஸா வெளில வருமா, இல்ல நாய் சேகர் மாதிரி பீஸா போயிடுமான்னு தெரியல. பார்ப்போம், நம்ம ட்ரெய்லர் பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்து நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே, ஸ்டார்ட் 1 2 3. பயங்கரமா சாமி பட பேர் எடுக்க போறாரா? எவனோ ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் போதையா இருக்கும்போது என்ன அடிச்சு மைண்ட் கோபி அண்ணா மார் வேஷம் போட்டு வந்து உன்ன அடிச்சு ஃபேக்டரி அடிச்சிருக்கான். திருவிழாவை சாக்கா வச்சு விளையாடுறேன். யாரா அது? அந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற பிடி மாஸ்டர். கண்ணா சுருங்கன மாதிரி இருக்குது. ஏன் தெரியல. வீட்ல வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மென்ட் கோட்டால இங்க ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. வைகை புயல் அடியல பயங்கரமா இருக்கு. எலிபட்ட கேட்ட மாதிரி இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆஹா, பயங்கரமா இருக்கு. ஆளுக்கு மீச கட்டப்பலாம். எத்தனை தடவை சார் சொல்றது? முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாதுல்ல? நீ தான் அடிச்ச, நீயே சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர் எனக்கு தெரியும். டோமரா? 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் பணம் கிடைக்குன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஓடு. ஏன் கையை விட்ட? நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா சின்ன அந்த காமெடி. அம்மா, இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? வா போலாம். ஐயோ தாதா கேட்டப்பு. சாமி, நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசா ஒன்னு ஓபன் பண்ணி. ஓஹோ, அதான் கேங்கர்ஸ். ஓடு. பலவித கட்ட போட்டுருவாரு போல ஆளு. எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி முண்டமாக்கி விட்டுறாங்க. ஆபரேஷன் சிங்காரம்னா சும்மாவா? அண்ணே, சார் தான் சார்லஸ். கை எங்க இருக்கு? மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு. அது கழுத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. ஓகேதான், ஓரளவு நல்லா இருக்கு. என்ன சொல்றது, ஓரளவு இது ஓடிடும் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி ஒரு கதை உள்ள ஒரு கதையை திரைக்கதை கொடுக்குற ஆள் தான் வடிவேல் சார். பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டப்ல இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துடலாமோன்னு தோணுது. ஆனா அதுல பல கெட்டப்ல வராது. இந்த திருட போறப்போ அந்த மாதிரி கெட்டப் பண்ணி போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போன்னு தெரியல. இது பாக்குறதுக்கு இந்த கிளாசிக் மாதிரி வருமா? வாடா நீ, வாடா வாடா நீ ஏரியாக்கு வாடா, நீ ஏரியாக்கு வாடா, அந்த மாதிரி வருமானு பார்த்தோம். சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு சுந்தர் சார் பாக்குற மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னு தெரியல. எல்லா பத்திலும் கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியா வீங்கின மாதிரியே இருக்கு என் மூஞ்செல்லாம். ஏன்னு தெரியல. நேர்ல பார்த்தா நல்லா இருக்காரு. இந்த அரண்மனை படத்துலயும் அப்படிதான் இருந்தாரு, இதுலயும் பார்க்க அப்படிதான் இருந்தாரு. ஏன் தெரியல எனக்கு. என் கண்ணு ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன அப்படின்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது படம் ஹிட், இல்லைன்னா அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ல தான் இந்த படம். ஒரு ஐசியூ மாதிரி இந்த படம் உள்ள ஹிட், மோஸ்ட்லி ஹிட் ஆயிடும். அவருக்கு அந்த திறமை இருக்குது சுந்தர்சி சாருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இதாயிடுனா அது முடிச்சு விட்டுரும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ஒரு காமெடி படம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ற படம் மாதிரி பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. எல்லாரும் சீரியஸா வெட்டு குத்து துப்பாக்கி இது பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது
ஒரு காமெடி கலந்த ஒரு ஜானர் வந்து யாரும் இப்ப எடுக்க மாட்டாங்க. படத்துல வந்து பாட்டா ஒரு காமெடி சின்னதா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போறேன், அது ஒரு காமெடி சீனா வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு காமெடி ஃபிலிம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வரட்டும். தலைநகரம் 2 அதுன்னு பேர் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஓகே தான், கேங்ஸ்டர் பதிலா கேங்கர்ஸ் இருக்கு. நல்ல பேரா இருக்கு. படம் வரட்டும், படத்தை பத்தி பார்த்து பேசலாம். இந்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணீங்கன்னா ஏதாவதுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லேகன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.